ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இன்னொரு முறை உங்களை வரவேற்கும்படியாக, வாழ்த்தும்படியாக அவருடைய வசனத்தால நம்ம அனைவரும் கூட ஆவிக்குரிய விதத்தில் பலப்பட அனுதின தியானத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறோம். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்தில் பிரவேசித்து நாங்கள் முன் செல்லுகையில எங்களுக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை உம்மை துதிப்பதற்கு, எங்களுடைய கடமைகளை அறிவதற்கு, நீர் விரும்புகிற நிலையிலே வாழ்வதற்கு, உமக்காக ஆண்டவரே வாழும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, உங்களுக்குள் எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? எவ்வளவு பேர் நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்க? எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எவ்வளவு பேர் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறீங்க? வருஷ கணக்கில் ஆண்டவருக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்றீங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு கேட்காது. நீங்க லைவ் சாட்ல வந்து டைப் செய்யலாம், அல்லது நீங்க ஸ்கிரீன்ல கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு நீங்க இன்றைக்கே வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க என்று அறிந்து உங்களுக்காக இன்னும் அதிகமாய் பாரத்தோடு ஜெபிப்பதற்கு, உங்களுக்கு அவசியமான அறிவுரைகள், எச்சரிக்கைகள், செய்திகளை ஆயத்தப்படுத்த நீங்க உதவினவர்களா இருப்பீங்க. இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்பது ஒரே நிலையில இருக்கிறவர்களுக்காக அல்ல. இது எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். நிச்சயமாய் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கும் போது ஒவ்வொருவருடைய தேவையும் சந்திக்கப்படும். ஆனா ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். எப்பொழுதுமே நாம ஆண்டவரிடத்துல வர்றது நம்ம கஷ்டங்களுக்காக, நம்ம பாடுகளுக்காக, அல்லது நம்ம ஆறுதலுக்காக, அல்லது நம்ம ஆசீர்வாதத்துக்காக. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்தால் நாம் ஆவிக்குரிய விதத்துல வளரவில்லை என்று அர்த்தம். புதுசா ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு அற்புதங்களும் ஆச்சரியங்களும் வேண்டும். கர்த்தருக்குள் நடக்கும்பொழுது, வளரும்போது நமக்கு எத்தனையோ அடையாளங்கள், ஆச்சரியங்கள், அற்புதங்கள், நம்ம விசுவாசம் பலப்படுவதற்கு அநேகமான ஆவிக்குரிய பயிற்சிகளை ஜெயித்து கொண்டு முன்னுக்கு செல்லணும். ஆனால் ஒரு நபர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவின் அன்பை ஈர்த்துக்கொள்ள அவருடைய மனதை அறிய அவருக்குள்ள இருக்க பாரம் நமக்குள் வர வேண்டும். எல்லாரும் சொந்த காரியங்களை பார்க்கிறார்கள், இயேசுவின் காரியத்தை பார்க்க மாட்டார்கள் என்பது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட சுயநலம் உள்ளவர்களா மாறுவது, சபைகள் கூட சுயநலத்தோடு எங்க சபை என்பதிலே நின்று விடுவது ரொம்பவும் வேதனைப்பட வேண்டிய விஷயம். நம்மை தேவன் ஆசீர்வதித்தார் நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. தேவன் நம்மை வாங்கிக் கொண்டார் ரத்தத்தை கொடுத்து. அவருக்கு வேலை இருக்கு நம்மை கொண்டு. நாம ஷாப்புக்கு போய் வாங்குவோம் சில பொருட்களை. உங்க வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், பொருட்கள், அவைகளை வாங்கும்போது எதற்கு வாங்குகிறீங்க? அதை பயன்படுத்துவதற்கு, வீட்டில் பயன்படுவதை நாம வாங்குவோம். அப்படியா தேவன் நம்மை ரத்தத்தை கொடுத்து வாங்கி அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய வேலை என்றால் ஆத்துமாக்களை சம்பாதிப்பது. ஆத்துமாக்களை சம்பாதிக்காத ஊழியம் உண்மையில் ஆண்டவருடைய ஊழியம் எனப்படாது. அவர் உலகத்துக்குள் வந்து கிராமங்களாய், பட்டணங்களாய் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தாரு. பலவிதமான வியாதிகளில் கஷ்டப்படுகிறவங்களை சுகப்படுத்தினாரு. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை விடுவித்தாரு. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆத்துமாக்களை, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் தம்மிடத்தில் இருந்தவர்களை, தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். சீஷர்கள் என்றால் அவரை பின்பற்றுகிறவங்க. நம்ம எல்லாரும் தேவனின் ஆண்டவருடைய சீஷர்களே. அவர் நம் குரு, நாம் அவருடைய சீஷர்கள். அவர் கொண்ட மனதை கொண்டு கிறிஸ்து இயேசுவின் காரியங்களை பார்க்க வேண்டும். அவருடைய வேலை என்ன? என் பிதாவின் வேலையை செய்து முடிப்பதே என் போஜனம் என்றார். என்ன அந்த பிதாவின் வேலை? எந்த ஒருவனும் அழியக்கூடாது, ஒவ்வொருவனையும் ரட்சிக்க வேண்டும். சமாரிய ஸ்திரீயை அந்த நண்பகல் வேளை அந்த கிணறின் அருகே கண்டபோது
அவளுடைய தாகம், அவளுடைய வேதனை, அவளுடைய நிலைமையை அறிந்த ஆண்டவர் அவளோடு பேசி அவளுடைய நிலையை அவளுக்கு உணர்த்தி அவளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நீர் மெய்யாய் ஆண்டவர் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதே உண்மையான ஆராதனை என்று உணர்ந்தாங்க. குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடினார்களாம். ஊருக்குள்ளே ஓடி போய் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. ஒரு முறை பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28ஆம் வசனங்க. அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய், நீங்கள் வந்து நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்ன இந்த மனுஷனை பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ? பாருங்க பாருங்க, எவ்வளவு பெரியவரோ இவர்! நான் செய்த எல்லாவற்றையும் என்னோடு சொன்னார். என்னுடைய ரகசியங்கள், இருதய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டார். என்னுடைய விஷயம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தேன், யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்தேன். ஆனால் தேவனுக்கு முன்பு எது மறைவா இல்லை என்று அறிந்து கொண்டேன். இருதய ரகசியங்களை அறிந்தவர் தேவனே அன்றி அவர் மனிதன் அல்ல. அவர் என்னை மீட்பதற்காகவே, என் பிரச்சனையை தீர்க்கவே, என்னுடைய சந்தேகங்களை தீர்க்கவே, என்னை சந்திப்பதற்கே வந்திருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. பழையவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டேன். நான் செய்த எல்லாவற்றையும் என்னோடு சொன்ன இவர் கிறிஸ்து தானோ என்று சொன்னபோதாங்க அந்த விஷயங்களை கேட்ட அந்த ஊர் ஜனங்க அவங்க கூட்டமாக கிளம்பி இவரிடத்துல புறப்பட்டு வந்துட்டாங்க. பாருங்க, நாமும் சாட்சிகளை சொல்லுகிறோம். கூட்டமா வருகிறாங்களா? இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறோம் என்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆவலோடு கேட்கிறாங்க? ஆண்டவர் முன்னதே சொன்னார் சீஷரோடு. அங்கே பாருங்க, அங்கே 35ஆம் வசனத்துல, இதோ உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கின்றது. விளைச்சல் விளைந்திருக்கு, அறுப்பின் காலம் வந்திருக்கு. அதை இப்பொழுது அறுக்கணும், இல்லாவிட்டால் அது கெட்டு போயிடும். கண்களை ஏறெடுத்து வயல் நிலங்களை பாருங்கள். அந்த ஊர் ஜனங்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. உண்மையான தேவனை அறிய வேண்டும் என்ற ஆசையோடு, தாகத்தோடு இருக்கிறாங்க. அந்த ஊர் ஜனங்கள் அவங்க பாவங்களிலே விழுந்து நொந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க முயற்சிகளை செய்து சோர்ந்து போய் விட்டாங்க. அது ஒரு சமாரிய ஸ்திரீக்காக போனார் நினைக்கிறோம். ஆனால் அவளை ஆண்டவர் சந்தித்து அவள் மூலமாய் அந்த ஊராருக்கு சாட்சி கொடுத்து அவர்கள் எல்லாரையும் கர்த்தரிடத்திற்கு வரும்படியாக ஈர்த்து கொண்டார். சமாரிய ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். யூதா ஜனங்கள் அவங்கள வெளியேற்றிட்டாங்க. புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்கள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க மனுஷங்க எல்லாம். அவங்க எல்லாரோடும் கலக்க முடியாது. அவங்க அவ்வளவு விருத்தியான வாழ்க்கையில இல்ல. இந்த சமாரியர் என்றால் யூதருக்கும் அந்நியர்களுக்கும் பிறந்த ஜனங்களா இருக்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் போல யூதருக்கும் அந்நியர்களுக்கும் பிறந்தவங்க சமாரியர். ஆகவே அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லை. தேவன் யாரோ தெரியவில்லை. அவங்களுக்கு எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று தெரியல. எல்லாவற்றையும் பின்பற்றி அது கொஞ்சம் இது கொஞ்சம் வெறுத்து போயிட்டாங்க. இன்றைக்கும் அநேகருங்க உண்மையான தேவனை பற்றி சொன்னால் ஓடோடி வருகிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து வர்ணிக்கும் பொழுது, விவரிக்கும் பொழுது அவங்க இருதயங்களை திறந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வெறுத்து போய் சத்தியத்தை தேடுவதில்லை. சத்தியத்தை அறியாமல் காணாமல் இருக்கிறவங்களுக்கு சத்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவங்க உடனே ஏற்றுக்கொள்ளுவாங்க. அநேகர் இன்றைக்கு இயேசுவை குறித்த வார்த்தையை, சுத்தமான சுவிசேஷத்தை உங்க அனுபவத்தோடு, உங்க சாட்சியோடு சொல்லும் போது யாரும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, உங்கள் தேவன் எனக்கும் வேணும் என்பாங்க. இயேசுவை குறித்து அவங்க சாட்சி கொடுத்தாங்க, அவ்வளவுதான்.
அந்த ஊர் ஜனங்கள் ஓடோடி ஆண்டவரிடத்துல வந்தார்கள் என்று எழுதியிருக்கு. ஆண்டவர் முன்னமே சொல்லிட்டார், பாருங்க, கூட்டம் கூட்டமாக விளைச்சல் ஆயத்தமா இருக்கு, அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கு, அறுப்புக்கு வந்திருக்கிறது. தேவைகள்ல இருக்கிறவங்களுக்குங்க கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுத்தவங்க, நல்ல தாகமா இருக்கிறவங்களுக்கு அவங்க எவ்வளவு நன்றியோடு இருப்பாங்களோ, எவ்வளவு வேக வேகமா அதை குடிப்பாங்களோ பாருங்க. தேவனுக்காக பசியோடு இருக்கிறவங்க, தாகத்தோடு இருக்கிறவங்க, வாஞ்சியா இருக்கிறவங்க சத்திய தேவனை குறித்து ருசி காண்பித்தால் அவரை நீ விட மாட்டாங்க. இயேசுவின் சுவிசேஷம் நம்மை போன்ற சிலருக்கு அலட்சியமாக விட்டதானால், கேட்டு கேட்டு உங்களில் சிலருக்கு வெறுப்பா இருக்கிறதோ என்னமோ, அந்த அன்பின் சுவிசேஷத்தை நம்ம சரியா போதித்தால், அந்த இயேசுவர் நம் வாழ்க்கையில செய்த காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி கொடுத்தா, விவரித்தால், இயேசுவிடத்துக்கு அவங்க வருவாங்க. அந்த சமாரியா முழுவதும் கூட, அந்த பட்டணத்தார் எல்லாரும் கூட ஆண்டவரிடம் வந்து, இன்னும் 2 நாட்கள் எங்களோடு இருங்க, எங்களுக்கு முழுவதும் சொல்லுங்க ஐயா, நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டுமோ சொல்லுங்க, எங்க கண்ணீர் எப்படி மாறுமோ தீருமோ சொல்லுங்க, கஷ்டங்கள் எப்படி தீரும்னு சொல்லுங்க, தேவன் யார் என்று சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பதென்றால் எப்படி, ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதென்றால் என்ன, தேவன் யாரு என்ன என்று பரலோக விஷயங்களை கேட்க ஆவலோடு இருந்தாங்களாம். உலக காரியங்களையே கேட்டு 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 வெறுத்து போகுதுங்க. இப்பயாவது கொஞ்சம் நாம நியூஸ் எதையாவது கேட்போம், உலகத்துல என்ன நடக்குது என்று, மாநிலங்கள்ல என்ன நடக்குதோ என்று நியூஸ் சேனல்ஸ ஆன் பண்ணா எவ்வளவு நேரங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையே விவாதித்து கொண்டிருப்பது, எல்லாம் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, ஒருவர் தவிர மற்றவங்க சொல்லுவதுதான் தவிர, அந்த டிபேட்களோடு மூளையை சாப்பிட்டு விடுறாங்கன்னு சொல்லலாங்க. அட என்னங்க இது, ஒன்று கூட பாசிட்டிவ் வேர்டே இல்லையே. பாருங்க, உலகத்துல நல்லது செய்கிறவங்களே இல்லையா? ஒரு நன்மை கூடவா நடக்கிறது இல்ல? உலகத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லையா? வெறுப்பாகி ஆஃப் பண்ணி விடுகிறோம். ஆமாங்க, மனுஷங்க வெறுத்து போயிருக்காங்க. அங்க போய் இங்க போய் இதை கேட்டு அதை கேட்டு, இது செய்து அது செய்து, நிம்மதி இல்லாமல், விடுதலை இல்லாமல். பாருங்க, இன்றைக்கு வியாதிகளும் அப்படிதான் இருக்குங்க. ஒரு நோயோடு ஒரு டாக்டர் இடத்துல ஒருவர் போனால் அந்த டாக்டர் அவனை படாத பாடுபடுத்தி விடுவார். அநேக டெஸ்டுகளும் அநேக மருந்துகளும் கொடுத்து இருப்பதை விட அதிகமானால் இன்னொரு டாக்டர் கிட்ட போய், இன்னொரு டாக்டர் கிட்ட சென்று, இன்னொரு டாக்டர் இடத்துல சென்று, கடைசியில வெறுத்து போய், இனி எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லையா, எனக்கு இந்த கஷ்டம் தீராதா என்கிறவங்களுக்கு பரம வைத்தியராகிய ஆண்டவரை பற்றி சொன்னால், எந்த ஃபீஸும் அவசியம் இல்லாமல் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் உனக்கு சுகம் இருக்கிறது என்று அறிவித்தால் யார் இல்லை என்பாங்க. அந்த 12 வருஷம் இரத்த போக்கு இருந்த ஸ்திரீ அநேக மருத்துவர்களிடத்துல சென்றார்களாம். இருப்பதெல்லாம் செலவழித்து போட்டாங்க. எம்மாத்திரமும் குணமாகவில்லை, மட்டுமல்லாமல் இன்னும் அதிக கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. யாரோ சொன்னாங்க, இயேசாண்டவரை நீ தொட்டால் சுகமாவா என்று. அவங்க ஓட்டமாக ஓடி வந்து கூட்டத்திற்குள்ளே நுழைய முடியாமல் தரையிலே தவிழ்ந்து கொண்டு சென்று அவருடைய அங்கியின் முனையை தொட்டாங்க. இரத்தப்போக்கு நின்றது. அவங்க சுகத்தை பெற்றாங்க. அவங்க வியாதி நீங்கி போனது. இயேசாண்டவரை குறித்து சொல்லுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பவர், நிம்மதி இல்லாதவனுக்கு நிம்மதியை கொடுக்கிறவர், வியாதிகளால கஷ்டப்படுகிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பவர். இயேசாண்டவருக்கு அசாத்தியமானது ஒன்றும் இல்லையங்க. நீ அநேக நன்மைகளை பெறுகின்றாய். நீ பெற்ற நன்மைகளை குறித்து யாருக்காவது சாட்சி கொடுக்கிறாயா? அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க மாற மாட்டாங்க, அவங்க விரோதமாயிடுவாங்க, அவங்க திட்டுவாங்க, அவங்க சபிப்பாங்க, அவங்க துரத்தி விடுவாங்க. சரி, போகட்டும். ஜனங்கள் உங்களை நிந்தித்து துன்புறுத்தி உங்களை குறித்து தவறாக பேசும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் அதிகமாகும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வேலை நம்ம செய்வோம். கேட்கிறவங்க கேட்டு மாறுவாங்க. கேட்காதவர்கள தேவன் பார்த்துக் கொள்வாரு. கேட்கலன்னா நம்ம தப்பு இல்ல. இயேசுவை குறித்து சொல்வது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இலக்காக மாறணும். இனிமேல் குறைந்தது 1-2 இயேசாண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து
1-2 பேருக்காவது சொல்லுங்க. எஸ், சின்ன சாட்சியை சொல்லுங்க, சின்ன அனுபவத்தை சொல்லுங்க. இயேசுவுக்குள் இருக்கிற மேன்மையை மற்றவங்களுக்கு சொன்னால், நாம யாரும் மதம் மாற்றுவதில்லை, அவங்கள வற்புறுத்துவது கிடையாது. ஆனா அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறோம். உனக்கு ஒரு வைத்தியர் ஒரு நல்ல மருந்து கொடுத்து உனக்கு குறைந்தால், அதே வியாதியில இருக்கிற இன்னொரு நபரை பார்க்கும்போது, இந்த டாக்டர் கிட்ட நீ போ, ரொம்ப நல்ல மெடிசன் கொடுத்தாரு, பணம் அவ்வளவா அவங்க கேட்கல, லாபத்துக்காக அவர் செய்யல, நீ போ என்று ரெக்கமெண்ட் பண்ணுவோமா இல்லையாங்க? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அதுபோல நம் பரம வைத்தியர் கண்ணீரை துடைக்கிறவர், வேதனையிலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர். அநேகர் வாஞ்சையோடு இருக்கிறாங்க, உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுதல்ல இருக்கிறாங்க, வெளியே வர வேண்டும் இந்த துக்கத்திலிருந்து என்று ஆசையா இருக்கிறாங்க, என் பிரச்சனைக்கு தீர்வு எங்கே கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே பதில் என்ற விஷயத்தை நம் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சொல்லும் போது, நம்முடைய அனுபவத்தை பகிரும் போது, நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் கொடுக்கும் பலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, மெய்தேவனாகிய கிறிஸ்துவை அறியாதவர்கள் எவ்வளவு பேர் உலகத்தில் இருக்கையில, சத்தியத்தை தேடுகின்ற அநேகர் நானே சத்தியம் என்ற இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு, வியாதிகளோடு வேதனையோடு நோய்களோடு கஷ்டப்படுகிறவர்கள் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்கிற விஷயத்தை கேட்கும்படிக்கு, இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு உண்டு என்று, பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று, சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்ற விஷயத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கும்படியாக, வாஞ்சியோடு இருக்கிற அநேகரை இயேசுவின் பக்கம் நடத்தும்படியாக, எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் குணங்களை, உம்முடைய வல்லமையை நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியாக, வசனத்தின்படியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுகிறேன். நீங்க அனுப்புகிறீங்க. நீங்க எப்பொழுதுமே அனுப்பாதவங்களா இருந்தா தயவு செய்து இன்றைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.